ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம ஜாப்டியா பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஓகே, போன பாட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓடுற பவரையும் இதுதான் அந்த ஓடுற பவரையும் அடுத்து குதிரையை ரைட் பண்ணுற பவரையும் பார்த்தீங்கன்னா வாங்கணும். அடுத்து நிறையா மிஷின்ஸும் பண்ணோம். அடுத்து இந்த பாட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி யாராவது லைக் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, வாங்க டேரெக்டாக கேம் ப்ளேக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸ்டார்ட் சொன்னே இது என்னென்னு பார்த்துக்கலாம். ஓகே, மெயின் மிஷின் இங்கே தான் இருக்குது. ஓடுற பொருள் வாங்கின நல்ல விஷயமா போச்சு கைஸ். நம்ம நல்லா யூஸ் பண்ணலாம். அதுவும் அங்கே இருக்குது 60 ரூபா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, நைட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்துடலாம். நடிப்போம். ஓகே, போயிட்டே இருக்கோம். எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியல. எந்த இடத்துல என்ன பண்ணணுன்னே பார்க்கல கைஸ். நான் டக்குன்னு அப்படியே கேமுக்குள்ளே வந்துட்டேன். எங்கிட்டு அங்கிட்டுன்னு எங்கிட்டும் எதுவுமே இல்லையே. என்ன பண்ணுறது? கண்ணு கையில் கொடுத்துருக்கானுங்க. அப்போனா அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது மிஷின்ஸ் கொடுப்பானுங்களே, சுடுறது ஏதாவது அடிக்கிறதுன்னு. ஏன்னா ஒன்றுமே தரல இப்போ. சரி வாங்க, நம்ம ஃபஸ்ட்டு ஏதோ குதிரை இருந்தால் குதிரை எடுத்துகிட்டு சிட்டியை சுற்றி பார்க்கலாம். அதோ அங்கே ஒரு குதிரை இருக்குது. சேடில் போடாத மாதிரி இருக்கே. சரி, இதுக்கு சேடில் போடல கைஸ். அதனால இப்போதைக்கு நம்மளால் அதை ஓட்ட முடியல. சரி விடுங்க, வேறு ஏதாவது குதிரை கம்மியாக போயிடும். என்ன எல்லாமே சேடில் போடாத வருஷம் இருக்குது. சரி, ஏதோ அங்கே ஒரு வருஷம் இருக்குது. அதுவும் சேடில் போடலையா? ஏய், என்னடா அது அநியாயம் பண்ணுறீங்க? எந்த வருஷம் சேடில் போடல? தெரிஞ்ச மிஷின் அப்போது இது பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, ஹார்ஸ்லாம் என்ன மிஷினுக்கு என்னடா பண்ணுறது? இருங்க, மேப்லேயும் ஒன்றுமே காட்டல. ஓ, கடுப்பேற்றுறானுங்களே. எங்கே போகிறது? என்ன பண்ணுறது? என்னடா நீங்கள் கடுப்பேற்றுறீங்க? நம்ம வீட்டில் உள்ள குதிரையாவது எடுக்க முடியுதா? இல்லை, அதுவும் சேடில் போடாமல் தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒரு எனக்கு தெரிஞ்சு நம்ம தப்பான இவ்வளோ நேரம் காமிச்சுதா? இப்போ பாருங்களேன், இப்போ காமிக்கிது. இவ்வளோ நேரமாக காமிக்கவே இல்லை, இப்போ காமிக்குது. ஏன்டா இவ்வளோ நேரம் நான் இங்கே தானடா சுற்றினேன். இவ்வளோ நேரம் வராமல் இப்போ வருது. ஏதோ பக்காக இருக்கும் போல இருக்குது. இவ்வளோ நேரம் ஏன் இன்னும் இப்போ தான் வருது? ஓகே, மொத்தத்தில் வருது மிஷின். அவ்வளோதான். இந்த 4 பேர் கொள்றதுக்கு தான் கைஸ் நம்மள இவ்வளோ நேரம் சுற்ற விட்ருக்கானுங்க. இதுக்கெல்லாம் என்னென்ன பண்ண வேண்டியதாக இருக்குச்சா? ஹார்ஸ் எங்கே? சேடில் போடலையா? அது பண்ணலையா? இது பண்ணலையா? என்னாச்சு? பக்காச்சா? கேமே போயிடுச்சா? ஒன்றுமே புரியல. ஆனால் இந்த 4 பேர் கொள்றதுக்காக இவ்வளோ சுற்ற விட்டானுங்க பாருங்களேன். நான் கடுப்பாயிடுச்சு. ஊரே சுற்றிருப்போமா? இந்த அடுத்து இங்கே ஒரு மிஷின். இது என்னது? இப்பயும் சுற்ற விட போகிறானுங்களா? பரவாயில்ல, நம்மளோட ஆசை நம்மளுக்கு ஃபஸ்ட்டே கொடுத்துறானுங்க. மேலே இருக்கானுங்க எல்லாம். சூடு பார்த்துட்டானுங்க. ஏன்டா பார்க்குறீங்க? நீங்கள்லாம் ஏன் பார்க்குறீங்க? நான் தலைமறைவாக வந்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் பார்த்துடுறீங்க. இப்படிலாம் பார்த்தா எனக்கு கெட்ட பேர் தானே. தலைமறைவாக ஓடிய நவீனை பார்த்து விட்டார்கள். என்ன இது? வேறு சுட மாட்டேங்கிறான். போட்டுருவானுங்களோ? ஐயோ, கண்ணை ரீலோட் பண்ணல. புல்லட்ஸு கூட இல்லையே. யார் அது? வேறு எங்கேயும் இருக்காங்க. ஏதோ அங்கே இருக்கியா? இந்தா ஓகே. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம புல்லட்ஸ்லாம் எடுத்துக்கலாம். அப்படியே ரீலோட் பண்ணிட்டே போகணும். எங்கே தம்பி ஓடுற? எங்கே ஓடுற? என்கிட்ட தப்பிக்க முடியுமா?
வாங்க இங்கிட்ட தான் காமிக்குது. ஓகே என்ன இப்போ என்னடா இங்கே யாருமே இல்லை. ஒருத்தனை போடுறதுக்கு தான் இங்கே வரைக்கும் வந்தோம்னா. காலைல விடிஞ்சிச்சு. ஏன்னா இப்போலாம் காசெல்லாம் ஈஸியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம 3 ரூபாய்க்கெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். இப்போ பாருங்கள் காசுலாம் எவ்வளோ ஈஸியாக போயிடுச்சுன்னு. ரொம்ப நார்மலாக நடக்கலாம் தான் ஓடுற பவர் இருக்கு. ஏன்னா இந்த ப்ரேயர்னு முன்னாடியே கொடுத்துருந்தாங்க அப்போ. ஓகே இது வந்துட்டு ஃபுல்லாக இருந்தால் தான் நம்ம போக முடியும் போல இருக்குது அந்த ப்ரேயருக்கு. அது என்னென்னு போயிட்டு ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுவோம் அது என்னென்னுட்டு. ஓகே குடிச்சாச்சு. ப்ரே என்ட்ரி என்ன நடக்கும் என்னது? சூப்பர் பவர் தாங்க. ஹெச்பி அது தானாக ஏறிக்கும். இப்போ டக்குன்னு ஏதாவது நல்ல மிஷினுக்கு போகணும். சுடுற மிஷினாக ஏங்க நல்ல மிஷின் பார்ப்போம் டக்குன்னு. ஓகே இங்கே இருக்க ஒரு நெக்ஸ்ட் மிஷின் வந்துட்டு இங்கே இருக்குது. நம்மளோட ஹார்ஸ் எடுத்துகிட்டு போயிடலாம். இது வந்துட்டு நான் நம்மளோட ஹார்ஸை மாற்றிட்டேன் கைஸ். அதான் இப்போது எங்கே போனாலும் இது நம்ம கூடயே இருக்குது. முன்னாடிலாம் ஹார்ஸ்லாம் நம்ம கூட இருக்காதுல்ல. நான் ஆஃப்லைனில் வந்துட்டு இதை நம்மளோட ஹார்ஸை மாற்றிட்டேன். நான் சொன்னேன்ல இந்த ஹார்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அதனால தான். உங்களுக்கு இந்த ஹார்ஸ் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். இதோ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்தோடனே இந்த ஹார்ஸ் இங்கேயே வந்துடுச்சு. இப்போ அப்படியே அவனை ஹார்ஸ்லேயே ஏற்றிடுவோமா? அவ்வளோதான். ஒருத்தனை ஹார்ஸ்லேயே போட்டாச்சு. without losing 1 HP. ஓடு 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 ஓடு. ஓகே இங்கே இறங்கிக்கலாம். இங்கே இறங்கிட்டேன். இங்கே இறங்கியாச்சு. இங்கேருந்து ஓகே பார்த்து பொறுமையாகவே போகலாம். பார்த்துட்டேங்க. சூப்பராக கவர் எடுத்து போடுறோம். ஓகே ஹெல்ப் வந்துட்டு பார்த்துருப்பீங்க கம்மியாக தானே குழந்தைருக்கு. இதோ அதான் இந்த ப்ரேயரோட பவர். அங்கே இருக்கான்ல ஒருத்தன், அவனை தான் காப்பாற்றணும் போல இருக்கு. அதுக்காக தான் இங்கே வரைக்கும் வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஹெல்ப் பண்ணது ரெசிஸ்டண்ட்டா? இன்னொருத்தவங்க இவனை மாதிரி யாரும் இருக்காங்க போல இருக்குது. அவங்களையும் காப்பாற்றணுமா? ஓகே கைஸ் இப்போ ஆரம்பிச்சிடலாம். இன்னொரு அசிஸ்டண்ட் அங்கே தான் இருக்கான் போல இருக்குது. ஆர்டிஸ்ட்டு. அந்த ஆர்டிஸ்ட்டை போடுறதுக்காக தான் இவங்கெல்லாம் வந்திருக்காங்கம்மா. ஓகே இவங்களெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ டக்குன்னு அந்த ஆர்டிஸ்ட்டை காப்பாற்றணும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஹெச்பியும் புல்லட்ஸும் வந்துட்டு வேணும். புல்லட்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த கன்னில் நம்ம இப்போ புதுசாக ஆகணும்ல. இந்த கன்னில் 4 புல்லட்ஸ்க்கு மேலே எடுக்க முடியல கைஸ். நான் கூட இது நம்ம தான் பாதியோடு விட்டோன்ட்டு நான் தொட்டிகிட்ருக்கேன். அது இன்னொரு அசிஸ்டண்ட்டையும் கூப்பிடு ஹெல்ப் பண்ணணுமா? சரி வாங்க பரவாயில்ல. ஓகே கைஸ் இப்போ நம்மக்கிட்ட 3 ஆர்டிஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்காங்க. நம்ம இங்கே ஏதாவது ஹெச்பி விழுந்துருக்கான்னு பார்க்கலாம். ஐயோ இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு ரொம்ப ஹெச்பி கம்மியாக இருக்குது. நம்மளுக்கு ஹெச்பி கம்மியாக இருக்குது. இந்த ஸ்ட்ரீட்டில் தான் போகணும். இங்கே வர எனிமீஸ் இருப்பானுங்க. இன்னொரு ஆர்டிஸ்ட் எங்கே இருக்காங்கன்னு தெரிலையே. என்ன பண்ணும்? ஹெல்ப் பண்ணது ஆர்டிஸ்ட்டு இங்கே எனிமையா? அது ஆமாம் அதுவும் எனிமி தான். யாரா? பரவாயில்ல ஹெச்பி கிடச்சிருக்கு. சூப்பர். எங்கேருந்துடா அடிக்கிறீங்க நீங்களாம்? பரவாயில்ல கைஸ் நம்ம அந்த ப்ரேயர் போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு ஹெச்பி கொஞ்சம் கம்மியாகவே குறையுது. ஏன்னா நம்ம எல்லா ஆர்டிஸ்ட்டும் செம்ம கம்மி ஹெச்பியில் இருக்காங்க. டக்குன்னு முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக அடிக்கணும். ஓகே
டக்கு போட்டாச்சு எல்லாரையும். ஓகே, இங்கே ஹெச்பி இருக்குது. இந்த ஆர்டிஸ்ட்லாம் நம்ம முக்கியமாக சேஃபாக பார்த்துக்கணும். டே யாரா நீங்கள்? எத்தனை பேர் இருக்கீங்க? மேலே ஒருத்தர் இருக்கான். இந்த ஆர்டிஸ்டோட சாவுற நிலைமையில் இருக்காது. இப்படியே தான் அவரை காப்பாற்றி ஆகணும். ஓகே, சூப்பராக போட்டாச்சு. ஓகே, புல்லட்ஸ் எடுத்துகிட்டு யாரா அது? எங்கே இருக்காங்க சொல்லுங்கள் ஆர்டிஸ்ட். இங்கே இருந்துட்டு எப்படி ஆர்டிஸ்ட் நீங்கள் அங்கே உள்ள நல்லா அடிக்கிறீங்க? இப்போ இவங்க கண்ணெலாம் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். ஓகே, இவங்களே முடிச்சிட்டாங்க. ஆமாம், எங்கே மற்ற ஆர்டிஸ்ட்டு? ஓகே, இன்னொருத்தன் இங்கே இருக்கான். இன்னொரு ஆர்டிஸ்ட் எங்கே? 2 ஆர்டிஸ்ட் தான் இருக்காங்க. இன்னொருத்தர் செத்துட்டானா? முதல்ல சொல்லி நல்ல கைஸ் ஒருத்தர் சாவர நிலைமையில் இருக்காருன்னு. ஏன்டா எதாவது கன் பாயிண்ட் நிற்கிற மாதிரி நிற்கிறீங்க? சரி, இந்த ஆர்டிஸ்ட்லாம் ஃபஸ்ட்டு சேஃபாக கொண்டு போகணும். சொல்கிறதுக்குள்ளே ஒருத்தன் வந்து அடிச்சிட்ருக்கானே. யாரா நீங்களா? எங்கேருந்துடா வரீங்க? டா அங்கே இருக்காங்க. நீங்கள் என்னடா செவுத்துல சுற்றிட்ருக்கீங்க? கடுப்பாகுது. இதான் அந்த ஆர்டிஸ்ட்டு கைஸ். நம்மளோட 2 ஆர்டிஸ்ட்டை கொண்டுட்டானுங்க. சரி விடுங்க, ஸ்வாகான்னு சொல்லிட்டு போகலாம். எங்கே எத்தனை பேர் வந்திருக்கீங்க இந்த ஊரில்? இப்போது எத்தனை பேர் இந்த மாதிரி வந்திருக்கானுங்கன்னே தெரியல. நான் இங்கே வந்து இப்போ லூட் அடிக்கத்தான் வந்தேன். இவங்களெலாம் எங்கே கூட்டு போனே தெரியல. இவங்கள வச்சுட்டு இந்த இடத்த கிளியர் பண்ணுமா? ஒன்றுமே புரியல. கிளியர் த பேண்டட்ஸா ஏதோ சொன்னானுங்க. சரி பார்க்கலாம். இந்த ஊரையே இவங்களை வச்சு சுத்தப்படுத்தணும்னு நினைக்கிறேன். இன்னொருத்தன் வருவான். ஏதோ அங்கே இருக்கான். இப்போன்னு பார்த்து இவன் ரீலோட் பண்ணிட்டுருக்கானே. அப்படி ஒரு ஓகே, அடிச்சாரா? வேறு யாரையும் சொல்கிறானுங்களே. எங்களோட அந்த ஆர்டிஸ்ட்டு, நான் ஏதோ ஆர்டிஸ்ட் தான் சுட்டுட்டு இருக்கானுங்கன்னு நினச்சேன். ஆர்டிஸ்ட் சூப்பர்ரா. டே ஆர்டிஸ்ட்டுங்களா நீங்கள்? நிஜமாவே ஆர்டிஸ்ட் தான்டா. ஏன்னா நீ ஒரு ஆர்டிஸ்ட்டில். ஓகே, நம்ம இங்கே இருக்க லூட்ஸ்லாம் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். இது வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தலைவா இரு தலைவா, நானே வண்டியில் இருக்கிறேன். இப்போ அப்படியே வண்டியிலே போவோம். போகிற வழியில் எவனாவது கடந்தானா அடிச்சுட்டு போயிடலாம். என்ன ஒருத்தனை இருக்குமா தெரிலையே. இடத்தையே சுத்தம் பண்ணிட்டோன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னாலும் ஏன் இன்னும் இதாக மாட்டேங்குது, மிஷின் முடிய மாட்டேங்குது. அதான் ஒருத்தன் கூட இருக்குமே எனக்கு கண்ணுக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாங்கன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ இங்கே இவன் இருக்கான் ப்ரோ, அங்கே அவன் தான் ப்ரோ. நீ தான் அந்த கடைசி வருவனா? இல்லையா, இன்னொருத்தனும் இருக்கானா? எங்கேடா எங்கேருந்துடா பிறந்து வரீங்க நீங்களாம்? எப்படிடா நீங்களாம் வரீங்க? யாரா உங்களுக்கு இந்த வித்தையெல்லாம் சொல்லி கொடுத்தது? உசுரை வாங்குறானுங்களே அவனுங்க. சிட்டிக்குள்ளே வேறு யாரும் இருக்குமே தெரில. மேப்லேயும் எதுவுமே காட்டல. நம்ம குதிரை அங்கிட்டு இருக்கான். நம்ம குதிரையை போய் ஃபஸ்ட் எடுக்கலாம். ஃபஸ்ட் நம்ம குதிரை இருக்க இடத்துக்கு மேப்பை போட்டு வச்சிடலாம். இன்னும் மேப் போட முடியல. மிஷினில் இருக்கும்போது மேப் போட முடியாதுன்றதையே மறந்துட்டேன். ஓகே வாங்க ஓடுறா கைப்புள்ள. அம்மா நம்ம குதிரையில் இருந்தால் இவங்களும் நம்ம கூட குதிரையில் வருவாங்களா தெரியல. விடுங்க, இவங்கள வந்தாலும் பிரச்சனை. யாரும் இருந்த மாதிரி இருந்துச்சு. மேலே அங்கே யாரா அது மனுஷன்? யாரும் இல்லையா? யாரோ இருக்க மாதிரி இருந்துச்சு. சரி விடுங்க, நம்ம வந்த வழியில் அப்படியே யூட்டன் போயிடலாம். இவனுங்க யாரை சொல்கிறாங்க? யாரா? அடா பாவி, இந்த கடைசி மனுஷனை கொள்றதுக்கு தான் கைஸ்லாம் வந்திருக்கோம். ஓகே காமிக்கிறவங்க என்ன நடந்துச்சுன்னு நம்மள பாருங்க.
அடுத்தவங்களெல்லாம் காப்பாற்றிட்டு போயிட்டோம். இது அவங்க லீடர்னு நினைக்கிறேன். அதான் நம்ம லீடர் கிடையாது, இந்த இவங்களோட லீடரு. ஓகே நம்ம ஓகே நம்மளுக்கு ரொம்ப பாராட்டு தெரிவிக்கிறாங்க. தலைவா 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 நீதான் தலைவா வெற்றி பெறணும். தமிழ்ங்களா? சரி சரி சரி, நம்மளுக்கு வெற்றி சொல்லிட்டாங்க. தலைவா 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 தலைவா. போதும் போதும் போதும், புகழ்ச்சி எனக்கு வேணாம், புகழ்ச்சி எனக்கு தேவையில்லை. ஓகே நம்ம இப்போ நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவோம். நம்ம இவங்க அப்பா அம்மா நல்லா எப்போ தான் பெருசாகுமோ தெரியல. பெருசாகிட்டு அதுக்கடுத்து கெத்து பண்ணலாம். ஃபஸ்ட் இங்கே தண்ணி எங்கே குடிக்க, இங்கே தண்ணி குடிச்சிட்டு அப்படியே ப்ரே பண்ணிடலாம். அந்த ப்ரேயிங் தாங்க இந்த இதில் நம்மளுக்கு உதவுச்சு. அப்படி ப்ரே பண்ணலைன்னா நம்ம உயிர் வாழ்ந்துக்கோம். ஐயோ, ப்ரேயிங் வந்துட்டு சில டைம்ஸ் தான் பண்ண முடியும் போல இருக்குது. சரி, மெயின் மிஷின் அங்கே இருக்குது. பண்ணலாமா வேணாமா? இது இருக்கு. சரி, அதையே பண்ணிடலாம். நம்மளோட அந்த மிஷினை நம்ம குதிரை இங்கே தான் இருக்க மாதிரி காமிச்சானுங்க. இப்போது எங்கே இருக்குன்னு பார்த்து நம்ம குதிரை எடுத்துகிட்டு வந்துடலாம். பே பே பே, இங்கே இருக்கியா? இங்கே என்னடா பண்ணுற? குதிரையெல்லாம் ஆட கூப்பிடுற மாதிரி கூப்பிட வேண்டியது. ஐயோ, வழியை மிஸ் பண்ணிட்டேன்னா எப்படி? வந்துட்டு அக்கா 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 அக்கா, ஏய் சொல்லுமா. எல்லோரும் பைக்கில் தானடா கெத்து காமிப்பீங்க, நான் என் ஹார்ஸ் வச்சு கெத்து காமிப்பேன்டா. வீலிங் பாருங்கள். சொல்லுப்பா, என்னப்பா வேணும்ப்பா? ட்ரபுள் ஏரியா. உங்களுக்கெல்லாம் என்னடா ட்ரபுள்? இப்போ பாடுற அண்ணன், நான் எல்லாரையும் முட்டி தூக்கிட்டு போகிறேன்டா, முட்டி தூக்கிட்டு போகிறேன். என்ன இது இவ்வளோ பெரிய கலவரமா? ஏய், நான் என்ன சின்னமாக இருக்கேன் நினச்சா இப்படி இருக்குது. இது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை. என்னடா ஒரு ஊரே வரீங்க, ஓடு. இங்கே ஒழிஞ்சுக்கலாம். இப்போ என்ன ஒரு ஊரே வருது. ஏய், எங்கிட்ட இருந்துட்டு அடிக்கிறீங்க? ஐயோ, வந்துட்டானுங்க. அடி 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 போட்டானுங்க. இப்போ ஒரே செகண்டில் அத்தனை பேர் அடித்தானுங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நம்ம பார்த்து இந்த தடவை ஆடலாம். என்ன பண்ணுறோம்? நான் இங்கிட்ட இப்படி போயிட்டு முதல்ல ஒரு இடத்துல கவர் எடுத்தோம் பார்த்துட்டிங்களா? அந்த இடத்துலையே திரும்ப கவர் எடுத்துக்கலாம். இந்த வழியாக அப்படி எப்படி இந்த சந்துக்குள்ள. ஐயோ, ஓகே, இவனை போட்டு இந்த இடத்துல தான் கவர் எடுத்தோம். பேலங்கு அப்படியே சைலண்ட்டாக. ஏன் அடப்பாவீங்களா, வந்துட்டிங்களா நீங்கள்? வாங்க வாங்க வாங்க, உங்களுக்காக எதுவுமே ரெடி பண்ணலையே. சொல்லியிருந்தீங்களா நண்டு குழம்பு வச்சுருப்பேன். நண்டு குழம்பு என்ன எல்லாம் கொண்டுட்டாங்க இல்லையா? எல்லாம் கும்மிய மாட்டேங்க. ஓ, நீங்களா? தொலைறி வாங்கிக்கோங்க. ஓகே, அங்கே ஒருத்தர் இருக்கான். ஐயோ, எப்படி? ஏ சொமு ஏன் பில்மை நீயாக வாழ்ந்து பாரு. ஓகே ஓகே ஓகே, கொஞ்சம்தான் அவ்வளோதான். இப்போ இந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண வேண்டியதாக இருக்குது. சீக்கிரம் பிளேஸில் ஒளிஞ்சு திரும்ப அடித்து உசுருக்கு போராடி ஒரு தடவை ரீஸ்டார்ட் கொடுத்து. இந்த கேம்லேயே தான் கஷ்டமான மிஷின் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஈஸியாக முடிச்சிட்டோம். எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமான மிஷினாக தான் இருக்கும் நான் நம்புகிறேன். அப்படின்னு உங்களுக்கு என்னன்றது கமெண்ட்ஸில் தெரிவிங்கள். உங்கள் ஆதரவு எனக்காக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம போயிட்டு தண்ணி குடிப்போம். அப்படியே மேப்பில் பார்ப்போம் எது மெயின் மிஷின். என்ன எல்லாமே மினுக்குது. எக்ஸ்பீரியன்ஸு இதில் 2 எக்ஸ்பீரியன்ஸா? 400 ஸ்பெஷல் மிஷின்லாம் பண்ணக்கூடாது கைஸ். இப்போது
ஏன்னா ஸ்பெஷல் மிஷின் வந்து இப்போதைக்கு தேவையில்லை. ஓகே, இந்த பார்க்கர் ஒன்று பண்ணிட்டு போயிடலாமா? 2 XP கொடுக்குறாங்களா, அதான் ஒரு பார்க்கர் பண்ணிட்டு போயிடலான்ட்டு. காசுக்காக நான் வரல, இதுக்காக வந்தேன், XPக்காக வந்தேன். இன்னும் இந்த தடவை ரொம்ப கம்மி டைம் கொடுத்துருக்காங்க. இதாண்டா பார்க்கர். முதல்ல கொடுத்தானுங்களே கீழே தரையில் ஓட சொல்லி, ஏன்னா இதில் டைம் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கானுங்களே. குதிச்சிரு பா. எவ்வளோ ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ ஜஸ்ட்டு பார்த்தீங்களா காய்ஸ்? என்னடா அது, ஏற மாட்டான், ஏறிட்டான். ஐயோ டைம் வேறு போயிட்டுருக்கே. அவ்வளோதான், மிஷின் முடிஞ்சிச்சா? பரவாயில்ல, இது கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. 2 எக்ஸ்பீரியன்ஸும் கிடச்சிருச்சு. அடுத்து நம்ம வீடு எங்கே இருக்குது? இதோ அங்கே இருக்கா? டக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். இங்கே தானே இருக்கான். அந்தோ இதான். இதில் போய்ட்டு நான் அப்பயே சொல்லியிருப்பேன்ல, அந்த இது இதோ க்ளோஸ்அப்பாக பார்க்குறது. வாங்கியாச்சு. இது எப்படி இருக்குன்னு இப்போதைக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். எங்கே இருக்குது ஜூம்? இதுவா? பரவாயில்ல, இது நான் யூடியூப் வச்சுருக்கேன்ல, இதுக்கு நல்லா யூஸ் ஆகும் யூடியூப்ஸ்க்கு. ஓகே, இதை இப்போ பண்ணிடலாமா? 1 எக்ஸ்பீரியன்ஸுக்கு வாட்டர் சப்ளை பண்ண போகிறோன்னு நினைக்கிறேன். ஆமாம், வாட்டர் சப்ளை பண்ண போகிறோம். மார்க் பண்ணியிருக்க ஹவுஸுக்கெலாம் போய் வாட்டர் சப்ளை கொடுக்கணுமா? ஃபஸ்ட்டு இப்படி வந்துட்டு போய் இந்த வீடு, அப்படியே ஸ்ட்ரைட்டாக இந்த வீடு. ஓகே, என்ன குதிரை இதுக்கு மேலே ஃபாஸ்ட்டாக போக மாட்டேங்க? ஐயோ தெரியாமல் கீழே இறங்கிட்டேன். என்ன குதிரை மேலே ஏற முடியல, என்ன இது? ஏறிட்டான். ஓகே, இப்போ இந்த பக்கமாக போயிட்டு போ 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 வந்துட்டு யூடியூப் எடுக்கும்போது ஏதாவது ஒரு விஷயம் ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறதுக்கு நல்லா யூஸ் ஆகும். இந்த பக்கம்தான் இருந்துச்சு, இது இல்லையா? அப்போ இந்த சந்து போல, இந்த சந்து போயிட்டு இங்கிட்டு தான் காமிச்சிச்சு மேப்பு. அதோ இங்கே இருக்குல்ல, இந்த இடத்துல நம்ம வாட்டர் சப்ளை பண்ணிடலாம். கொடுத்தாச்சு, தண்ணி வண்டி போட்டாச்சு. அதோ இந்த இடம் நான் சொன்னல முன்னாடியே இருக்கும். இங்கே கொடுத்துட்டு இதுக்கடுத்து தான் இந்த சர்ச் இருக்கணும்ல, அதுக்கிட்ட போக சொல்லியிருந்தாங்க. சர்ச்சு கிட்ட தான் ஏதோ ஒரு வீட்டில் நினைக்கிறேன், பார்க்கலாம். இதுவா? இங்கேயா? இல்லை, ஏதோ இங்கே உள்ள மாதிரி இருந்துச்சு. அதோ இங்கே இருக்குது. ஓகே, அவ்வளோதான், மிஷன் கம்ப்ளீட்டட். நம்ம இப்போ படிப்போம், கொஞ்சமாக படிப்பறிவு இருக்கட்டும். ஃபுல்லாக சுடுறது, வேலை செய்கிறது இப்படியே இருக்காமல் கொஞ்சம் படிப்பறிவு ஏற்றுவோம். ஓகே, நம்ம கேரக்டர் நல்லா இப்போ படிச்சுக்கிட்டு இருக்காப்புல. டைம் என்ன ஆயிருக்கு? 20 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளேயும் ஏதோ இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே 20 நிமிஷம் ஆச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ எவ்வளோ நினைப்போன மாதிரி இருக்கு? ஓகே, நம்ம இந்த குதிரை எடுத்துக்கலாம். ஓடு 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 ராஜா. அடுத்து நம்ம மேப்பில் பார்த்துடலாம் எங்கே இருக்குது. ஓகே, 99 இதுவா? பரவாயில்ல, ஏதோ பெரிய மிஷின் தான் நினைக்கிறேன். 99 ருபீஸ் கொடுக்குறாங்க. ஓகே ஓகே, டெக்கியா வீடு பற்றி தெரியுது. நம்ம முதல்ல ஒரு மிஷின் பண்ணோம்ல, வீடு பற்றி தெரியும். நம்ம போய் ஏன்னா அந்த டைமிங் இல்லை போல இருக்குது. நம்ம வீடா? அட பாவீங்களா, எங்கள் வீட்டையே கொல்லி கொளுத்துற அளவுக்கு வந்துட்டீங்களாடா நீங்கள். அடா பாவீங்களா, என் வீட்டு மேலாம் ஏறி நிற்கிறீங்களாடா. அது என் வீடுடா. என் வீட்டுக்குள்ளே எப்படிடா நீங்கள் வந்தீங்க? என் மாஸ்டர் எப்படிடா அவங்கள விட்டான்? அந்த மாஸ்டர் என்னடா பண்ணிட்டுருந்தான்?
சொல்லுங்கள். ஐயோ மொபைல் வேறு ஹேங் ஆகுது. டக்குன்னு இவ்வளோ நெருப்பு இதானதும் மொபைல்லாம் ஹேங் ஆகுது. ஓ ஏனியை போட்டுலாம் மேலே ஏறி நின்றுருக்கானுங்க. நம்மளும் மேலே ஏறுவோம். ஐயோ என்னது டக்குன்னு ஸ்ட்ரெயிட்டாக இருங்க. சொல்லுங்க, நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்ல. குதி 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 குதி. சரி விடுங்க, எதுக்கு இந்த வேணும்? யாரோ அடித்த மாதிரி இருந்துச்சு. இல்லை அவன் செத்துட்டான். அது யாரா என்ன அடித்தது? இப்போ டேய் நீ தான். அவ்வளோதான், டிஃபெண்ட் த டெக்கி. ஓகே நம்ம டிஃபென்ஸ் பண்ணிடலாம். யாரா வரப்போகிறா? என் வீட்டுக்குள்ளே வர அளவுக்கு ஏறுறான். ஓ நம்ம டீம்மேட்டா? நான் கூட ஏதோ வெளியாள் வரானுன்னு நினச்சிட்டேன். யாரும் வர மாதிரி தெரியல எனக்கு. யாராவது வரானா என்ன? இவனெல்லாம் ஒரு அடியில் போட்டுருந்தேன். இவ்வளோலாம் எடுத்துக்கூடாது. ஏன்னா நம்ம இந்த விஷயத்தில் பார்க்கலாம் யாராவது. அவ்வளோதான், செம்மையாக இருக்குல்ல இந்த விஷயம். வாங்கினது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அவன் அங்கே இருக்கான், ஏதோ பக்கத்துலேயே இருக்க மாதிரி இருக்கான். ஏதோ அங்கே ஒருத்தன் வரான். வேறு வரானுங்களா? வேறு அங்கே ஒருத்தன் வரான். 2 பேரா? 3 4 பேர். எத்தனை பேரா இருக்கீங்க? இந்தா உனக்கு ஒன்று. ஐயோ புல்லட்ஸ் வேறு கம்மியாக இருக்கே. இந்தாப்பா தம்பி. வாங்கிக்கோ. ஐயோ வீட்டுக்குள்ள வர வச்சுக்காத. டக்குன்னு வீட்டுக்குள்ள. ஐயோ ஒரு புல்லட் தானே இருக்குது. என்ன பண்ணலாம்? ஓடு. ஐயோ இவனும் ஒரு புல்லட் தான் கொடுத்துருக்கான். மேலே ஒருத்தன் தான், அவன்கிட்டேருந்து எப்படியாவது குதிச்சிரு. சூப்பர் கேஷ், நம்ம குதிச்சாச்சு. என் வீட்டுக்குள்ளேயே வரீங்க நீங்கள்லாம். அந்தளவுக்கு ஆகிப்போச்சு என் வீடு. ஏண்டா உங்களுக்கு? எங்கேருந்து அடிக்கிறீங்க? கண்டிப்பாக இந்த மிஷினை முடிக்க முடியாது, தெரிஞ்சிருச்சு. ஓகே நம்ம பின் வழி அப்படியே சுற்றிட்டு போயிடலாம். ஓகே 4 புல்லட்ஸ் இருக்குது. பார்க்கலாம் இதுவே பத்துமா. இவனுங்க வர இதை பார்த்தா வந்துட்டே இருப்பானுங்க போல இருக்கே. அதான் டிஃபரெண்ட்னு கொடுத்துருக்கானுங்க. ஐயோ புல்லட்ஸ் வேறு முடிஞ்சிச்சு. பின்னாடிலேருந்து யாரோ அடிக்கிற மாதிரி. அடா பாவீங்களா? எப்படிடா நீங்கள் என்ன மாரி என் வீட்டுக்குள்ளேயே வந்தீங்க? அதுவும் வீட்டுக்கு வெளிலலாம் இல்லை, வீட்டுக்குள்ளேயே வந்துட்டானுங்க. அந்தளவுக்கு ஆகிப்போச்சு. சரி 2 புல்லட்ஸ் தான் கொடுத்துருக்கானுங்க. ஐயோ ஒருத்தன் வரானே. என்னடா ஒரு செகண்ட் நான் வெளில போனால் என் வீட்டுக்குள்ளேயே பூந்துடுறீங்க. முடிச்சிட்டானுங்களா? ஐயோ என்ன இது மிஷின்ஸ் செம்ம கஷ்டமாக இருக்கு இது. டக்குன்னு வேறு இவ்வளோ ஃபயரு இத்தனை பேரை கொண்டு வந்தோடனே மொபைலே ஹேங் ஆகுது கைஸ். இந்த தடவை விடக்கூடாது. இந்த தடவை இந்த மிஷினை முடிச்சிடுறோம். இதுதான் கடைசி சான்ஸ் இந்த மிஷினை முடிக்க. சான்ஸ் இருக்குதான், ஏன்னா நம்ம அப்படி வச்சுட்டு டக்கு டக்குன்னு முடிக்கணும் மிஷினை. நம்ம வீட்டையே கொளுத்தி போட்டிருக்கானுங்க, சும்மாவா இருக்கணும்? வந்துட்டு இருக்கும் போதே அடி தட்டில் தாண்டா வருவேன். அடி அடி அடிங்கு. அவ்வளோதானா? அது அவன் ஒருத்தர் இருக்கான், நான் தான் வாங்கிக்கோ. அது வேற யார் எங்கடா? இங்கே இருக்கியா? வாங்கிக்கோ. என்னடா எவனுமே புல்லட்ஸாக போடல. ஏன்னாவது புல்லட் போட்டிருக்கீங்களா? ஓகே இவனுங்களாவது சில பேர் தான் புல்லட் போட்டிருக்கானுங்க. சேர்றா அந்த டர்க்கிக்குள்ளே இருக்கணுமா? மேலே போயிட்டு அவன் போட்டிருந்த மாதிரி இருந்துச்சு புல்லட்டு, போய் அதை கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம்.
இதோ இங்கே இருக்க புல்லட்டு கெத்த அடித்தோம் பார்த்தீங்களா? அப்படி அப்படி அடிக்கணும். பரவாயில்ல, அவனும் அடிச்சுட்டு தான் இருக்கான் நல்லா. வீட்டுக்குள்ளே வர வச்சுக்காதீங்க. வீட்டுக்குள்ளே மட்டும் எவனையும் விடக்கூடாது. ஐயோ, புல்லட்ஸ் வேறு 4 தானே இருக்குது. ஆஹா, புல்லட்ஸ் முடிஞ்சு விட்டது. என்ன பண்ணலாம்? வெளில போனாலே அடிக்கிறானுங்க. புல்லட்ஸ் வேறு இங்கே இல்லை. ஐயோ, டே போடு. ஐயோயோ, இந்த தடவை ரொம்ப அசால்ட்டாக கொண்டுட்டானுங்க. என்னாலும் இன்னைக்கு இந்த விஷயம் நான் முடிக்காமல் விடக்கூடாது. சரி, இங்கே அவன் கையோடு நின்றுட்டுருக்கான். இப்போ இப்படியோ ஓடி போய் ஒரே சுடா சுட்டுட்டு இப்படி உட்காந்துட்டேன். சொன்னான் போடுற பொருள் எல்லாம் உசுருக்கே போராடுறப்போ. மேலே ஒரு நான் போட்டேன்னா இன்னும் உயிரில் தான் இருக்கணும். போட்டேன். சரி, போதும், இவன் வரட்டும். இங்கே தான் ஒரு மெடிக்கெட் இருக்குது. எவனாவது அடித்தானுங்கன்னா போய் டக்குன்னு மெடிக்கெட் எடுத்துக்கலாம். எப்பயும் போல் அவன் வரான், இவனை போட்டுருவான். தெரிஞ்ச விஷயந்தான். அவன் போட்டோம், நம்ம வெயிட் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப பக்கத்தில் வந்துட்டான் மட்டும் நம்ம அடிப்போம். ஏன்னா நம்ம ரொம்பலாம் வேஸ்ட் பண்ண வேணாம். பக்கத்தில் வந்தால் மட்டும் அடிப்போம். நம்ம வெயிட் பண்ணியே நம்ம ஆடலாம். ஒரு புல்லட்டுக்கு ஒரு ஆள் அந்த மாதிரி அடிக்கணும். புல்லட்ஸ்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. என்னடா பண்ணுறீங்க நீங்கள்? எல்லாம் அங்கேயே போகிறீங்க. ஆனால் இவனை மாதிரி நல்லா பக்கத்தில் வாங்க. இதோ வரான் போ. ஐயோ, என் வீட்டுக்குள்ளே வராத. ஐயோ, புல்லட்ஸ் கம்மி பட்டு. புல்லட்ஸ் கம்மியாக இருக்கே. ஐயோ, என்ன போகிறது கூட இது இல்லையே. ஆஹா, போய் மெடிக்கெட் எடுத்துடலான்னா அதுக்குள்ளே போட்டுருவானுங்க. ஐயோ, மெடிக்கெட் வரை எடுக்க முடியலையே. ஆஹா, போச்சு, மாட்டிக்கிட்டான். எடுத்துட்டான். சூப்பர்ரா. சூப்பராக ஆடுற நவீன், சூப்பராக ஆடுற. நானே எனக்கு சொல்லிக்கிறேன். வேறு யாரும் சொல்கிறதுக்கு இப்போதைக்கு இல்லை. எனக்கு புல்லட்ஸு சுத்தமாக இல்லை, அதான் பயமாக இருக்குது. ஐயோ, நம்ம கூட இது பண்ணுறேன் வேறு நல்லா அடி வாங்கிட்டான். என்ன பண்ணுறது? நம்மளையும் போட்டு பொழக்கிறானுங்க. இங்கே புல்லட்ஸும் கம்மியாக தான் இருக்குது. போச்சு அவ்வளோதான். சாவ போகிறேன். இந்த மிஷின் ஃபெயில் ஆக போகுது. அவ்வளோதான், தெரிஞ்சு போச்சு. எங்கே அவன் சுத்துட்டானா? இப்போ எல்லோரும் நம்ம பக்கம்ல வருவானுங்க. வரானே, போடா. டே வராதா, போடா. நம்ம அப்படியே பின்னாடி போயிடலாம். பயமாக இருக்குது. அவன் வேறு சுற்றுட்டான். பின்னாடிலேருந்துலாம் வரான். என்னடா இந்த மிஷின் வேணாம் கைஸ். நம்ம கொஞ்சம் போயிட்டு நல்ல கண்ணாக ஏதாவது முடிஞ்சால் வாங்கிட்டு ஏதாவது நல்லா பார்த்து பண்ணிட்டு வரும். ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மிஷினு பண்ண முடியாத இருக்குது.
ரொம்ப தடவை ட்ரை பண்ணிட்டோம். இப்படியே பண்ணால் இந்த வீடியோவே இந்த ஒரே மிஷின்ற மாதிரி இதிலே முடிஞ்சிடும். இன்னும் ஒரே ஒரு மிஷின் தான் பண்ண முடியும். டைம் கொஞ்சம் தான் இருக்குது. லைஃப் எடுக்கிறது எங்கடா இருக்குது? ஓகே, ஹெச்பி ஏறிடுச்சு. நம்ம இப்போ அந்த குதிரையில் தான் போக போகிறோம். வாங்க, ஏதாவது வேறு ஏதாவது சின்ன மிஷின் இருக்கான்னு பார்க்கலாம். எக்ஸ்ட்ராக்ஷன் கேஸா? ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே ப்ரே பண்ணிட்டு நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் கேஸ் போகலாம். ஏன்னா ப்ரே பண்ணிட்டா கொஞ்சம் ஹெச்பி இதாகும். ஓகே, ப்ரே வந்துடுச்சு. இப்போ இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் கேஸ்க்கு போயிடலாம். இல்லைவா, என்ன வேணும்? நீ என்ன வேணாலும் சொல்லு, அண்ணே பண்ணி தரேன். என்ன எதுவுமே காணோம்? என்னடா பண்ணுறது? ஒன்றுமே தெரியவில்லையே. சரி, நீங்கள் எல்லாம் நார்மல் ஆளுங்க கிடையாதா? அடப்பாவீங்களா? நார்மல் ஆளுங்கன்னு நினச்சேன் கைஸ். ஒருத்தருக்கான், அவனை நீங்களாம் நல்ல பசங்கடா. தோல்வியை ஒத்துக்கிட்டீங்க. அதனால் உங்களெல்லாம் நான் வீணாக சுட்டு டைம் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. நம்ம டேரெக்டாக போகலாம். போனி மிஷின் கம்ப்ளீட்டட். அவ்வளோதானா? இதுக்கு 60 எக்ஸ்பியா? 60 எக்ஸ்பின்ற 60 இதா? ஆல்ஷன் ஃபுல்லாக இருக்கா? இல்லையா நினச்சிட்டேன். எங்கே நம்ம வேட்டை குதிரை? ஐயோ, குதிரை திரும்ப அதோட பிளேஸ்க்கு போயிருக்கோமே. சரிங்கிட்ட ஏதாவது குதிரை சுத்தம் அதை பிடிச்சி எடுத்துகிட்டு போங்க. நம்ம குதிரை இல்லை. என்ன ஒயிட் குதிரை கூட காணோம்? என்னடா அது, ஒரு குதிரையும் காணோம்? என்னடா இது? என்ன இது? என்னடா அது? நம்ம வீட்டுக்கே வந்துட்டோம். நம்ம நியாயமாக நம்ம குதிரையை எடுத்துகிட்டு போயிடலாம். என்னடா அது? அதானே பார்த்தேன், நம்ம வீட்டு வேலையிலே குதிக்க முடியலையா? ஓகே, அடுத்த மிஷின் வேறு ஏதாவது மிஷின் இருக்கா? என்னது இது? பார்க்க அவரே இல்லை, நம்மளோட மிஷினாக தான் இருக்குது. சொல்லுங்கள், இந்த இதில் டெய்லர் ஷாப் ஏதாவது வாங்க முடியுதான்னு பார்க்கலாம். டெய்லர் ஷாப்புக்கு வந்துட்டோம். நான் டெய்லர் என்ன வச்சுருக்கா புதுசா? ஜெட் பேக்கு 480க்கு 50% ரெசனண்டா? இது என்னது? புல்லட் கேஸு 18 புல்லட்ஸு. ஏன்னா என்கிட்ட புல்லட் அவ்வளோ இல்லையடா. நைஃபு 300 தானா? நம்ம நைஃப் அவ்வளோ யூஸ் பண்ணுவோமா முதல்ல? நம்ம ஏதாவது ஒரு மிஷின் பண்ணணுமே இப்போ காசுக்கு. ஏன்னா இப்போதைக்கு நம்ம நைஃப்ஸ் எல்லாம் வாங்க வேணாம், நம்ம அந்த ஜெட்டு பேக் வாங்கலாம். அது வந்துட்டு நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம். இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். கரெக்டாக பாப்பா, சியோ அடுத்த வீடியோவில் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மிஷின் கொஞ்சம் எனக்கு இன்னும் இந்த பாட்டு போராக தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி வச்சுன்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.